Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 27/7/2024. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12:30க்கு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் யூஜி 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு ரிலவெண்ட்டாக சிஎம்சி வெள்ளூர்னுடைய வெப்சைட் அப்படிங்கிறது இப்போ ஓப்பன் ஆகிருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ரிலீஸ் பண்ண இந்த ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் மற்றும் மற்ற விவரங்களை எல்லாத்தையும் திரும்பவும் இன்னொரு டைம் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறந்த மாதிரி உங்களுடைய ப்ரீவியஸ் ஆல் இண்டியா ரேங்க்கை அப்லோட் பண்ணிடாதீங்க. அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய ரேங்க்லேருந்து எல்லாமே இதுக்கு ப்ரீவியஸாக இருந்ததுக்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுடைய அட்மிஷனில் உங்களுக்கு ரேங்க்கு பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்ருக்குறோம். அது என்ன அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான அப்டேட்ஸ் மற்றும் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக டவுட்ஸ் இருக்குது, பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறதையும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இப்போது இதுதான் சிஎம்சி வெள்ளூர்னுடைய அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு மெயிலும் வந்திருக்கும். யாரெல்லாம் ஆல்ரெடி அப்ளை பண்ணீங்களோ அவங்கள என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த இடத்துல கேண்டிடேட் நேம் இருக்கும், அதை ஹைட் பண்ணிவிட்டு நம்ம சேனலுடைய நேம் போட்டிருக்கிறோம். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும், உங்களுடைய ரோல் நம்பரும் பிரிண்ட் ஆகிருக்கும். அவுட் ஆஃப் 720 ஆஸ் பர் த ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ரேங்க் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஆஸ் பர் த ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு. ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுறீங்க, இப்போது நேற்று 26/7/2024 உங்களுடைய ஆல் இண்டியா ரேங்க் என்னவோ அந்த ஆல் இண்டியா நியூ ரேங்க்கை இங்கே டைப் பண்ணுங்கள். அடுத்தது ஆல் இண்டியா ரேங்க் ஃபார் கவுன்சிலிங் ஆஸ் பர் த ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு. இதுவும் அதே மாதிரி இந்த ரிவைஸ்டு ஆல் இண்டியா ரேங்க் ஃபார் கவுன்சிலிங் அது என்ன இருக்குதோ அதையும் இங்கே டைப் பண்ணிடுங்க. ஸோ இதை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கிறோம். நேற்றுலேருந்து ரிவைஸ்டு, ஓகேங்களா, ஆஸ் பர் த ரீரிவைஸ்டு ஸ்கோர் என்னமோ அந்த ஸ்கோரை எழுதுங்க. நீ வரக்கூடிய அட்மிஷனில், கவுன்சிலிங்கில், எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில், அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அட்மிஷன் டைமில் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணணும், 26/7/2024 உங்களுடைய ஸ்கோர் கார்டில் என்ன மார்க் இருக்குது, என்ன ரேங்க் இருக்குதோ அதைத்தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். தவறுதல் நீங்கள் இதுக்கு முன்பு இருந்த ப்ரீவியஸ் ஸ்கோரையோ அல்லது அந்த ஸ்கோர் கார்டில் இருக்கிற ஆல் இண்டியா ரேங்கையோ நீங்கள் மறந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய இழப்புக்கு நீங்களே பொறுப்பு. ஓகேங்களா? அந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் கவனமாக செய்யுங்க அப்படிங்கிறக்காகத்தான் இதை நம்ம போட்டிருக்கிறோம். அதனால் பி அலர்ட். இந்த விஷயத்தில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பேரண்ட்ஸுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் என்ட்ரி பண்ணுங்கள். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு சில வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீட் யூஜி 2024 யாரெல்லாம் டாப்பர்ஸ் இருக்கீங்களோ அவங்க ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கான அலாட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா சீட் அப்படிங்கிறது நம்ம தமிழக மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இது யாருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னா, கட் ஆஃபில் பார்டர் மார்க்கில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பேருதவியாக இருக்கும். நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட் எடுக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஸ்டேட் கோட்டா, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா சீட் அப்படிங்கிறது நம்ம தமிழக மாணவர்களுக்கு, குறிப்பாக கட் ஆஃபில் பார்டரில் இருக்கக்கூடிய அல்லது ஒரு மதிப்பெண் அல்லது ஒரு ரேங்க் குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பேருதவியாக இருக்கும். இதனை தமிழ்நாடு
நீட் யூஜி 2024 எழுதின மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் மற்றும் என் சார்பாகவும் இந்த நேரத்தில் நம்ம இதை ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் இதனை கருத்தில் கொண்டு உங்களுடைய சீட்டை டாப்பர்ஸ் உங்களுடைய சீட்டை ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டு 26/7/2024 வந்த அந்த ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டை எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை யாருக்கெல்லாம் ஷேர் ஆகுதோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணி அதை மெயிலில் போட்டு வச்சுக்குங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபேமிலி குரூப் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு, சரிங்களா, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் போட்டு வச்சுக்கோங்க. மெயிலில் போட்டு வச்சுக்கோங்க, பென்ட்ரைவில் போட்டு வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பி ரெடியாக இருக்கட்டும். எதுக்காக அப்படின்னா எப்போவெல்லாம் தேவையோ அப்போவெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது செல்லாது. இப்போ லேட்டஸ்ட்டாக நேற்று 26/7/2024 வந்தது தான் இப்போதைக்கு ரிவைஸ்டு அண்ட் லேட்டஸ்ட். ஓகேங்களா? அப்போ அதை தான் நம்ம எல்லா இடத்துலையும் அப்லோட் பண்ணணும். தவறுதலாக முன்னாடி இருக்கிறத நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரேங்க்கு என்னமோ பழைய ரேங்க்குக்கு தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கும். அதனால் லாஸ் உங்களுக்கு தான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டை டவுன்லோட் பண்ணி சாஃப்ட் காப்பி வச்சுக்குங்க. தேவைப்படும் போது பிரிண்ட் அவுட் எடுத்துக்குங்க. எங்கேயெல்லாம் நீங்கள் ஆல் இண்டியா ரேங்க்கு, நீட் ஸ்கோரு இதெல்லாம் ஃபில்அப் பண்ணுறீங்களோ அதை ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டில் இருக்கிற ரேங்க்கு, ரிவைஸ்டு ஸ்கோர் கார்டில் இருக்கிற மார்க்கை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி எம்சிசி வெப்சைட்லேருந்து எப்போ வேணால் நம்மளுக்கு கவுன்சிலிங்க்கான நோட்டிஃபிகேஷன், ப்ராஸ்பெக்டஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், கவுன்சிலிங் ஷெட்யூல் இது எல்லாம் எந்த நேரத்துலையும் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி எம்சிசி வெப்சைட்டிலிருந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனடியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ உடனுக்குடனாக போட போகிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.